முடிவுகள். ராஜேந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தற்போதைய எம்எல்ஏவான ராம்காத் கௌசாமி போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் பெரும் செல்வந்தராக வலம் வரக்கூடியவர் இவர். ஆனால் இந்த தொகுதியில் உள்ள தமிழர்களின் கோரிக்கையில் ஒன்றை கூட நிறைவேற்றாததால் தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் அனைவரும் இவர் மீது கடும் அதிருப்தியில் உள்ளனர். அடுத்ததாக பாஜக சார்பில் ஆர்பி சிங் என்பவரும், பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் திலோக்சன் சர்மா என்பவரும், ஆம் ஆத்மி கட்சி சார்பில் விஜேந்தர் என்பவரும் போட்டியிடுகின்றனர். இது தவிர சுயேட்சைகள் உட்பட மொத்தம் 20க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் ராஜேந்திரா நகர் தொகுதியில் களத்தில் உள்ளனர். மேற்குறிப்பிட்ட வேட்பாளர்களின் பரவலம் மற்றும் அரசியல் வளத்திற்கு கொஞ்சமும் சளைக்காமல், ஆளும் கட்சியினர் மிரட்டலுக்கு அஞ்சாமல் அவர்களுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் சாதாரண மாணவர்களுக்கு டியூஷன் சொல்லித் தந்து அதன் மூலம் வாழ்க்கையை நடத்தி வரும் நமது வேட்பாளர் தானப்பன் அவர்கள் கேப்டனின் துணையுடன் தமிழர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். பகுதிகள் மட்டுமன்றி தொகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் தேமுதிகவை ஆதரித்து வாக்களிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் அடுக்கடுக்கான ஊழல்களை அம்பலப்படுத்தியும் மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்தும் பிரச்சாரம் செய்து வருகிறார் கேப்டனின் வெற்றி வேட்பாளர் தானப்பன். மக்களோடு மக்களாக அதே குடிசை பகுதியில் சாதாரண கூலி தொழிலாளியாக வாழ்ந்து வரும் தானப்பனை நமது கேப்டன் வேட்பாளராக நிறுத்தி உள்ளதற்கு பெரும் வரவேற்பும் ஆதரவும் கிடைத்து வருகிறது. தன்னை வெற்றி பெற செய்தால் தொகுதி மக்களின் நீண்டகால பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறுகிறார் கேப்டனின் வேட்பாளர் தானப்பன். மேலும் தொகுதி மக்களுக்கு அவர் அளித்துள்ள வாக்குறுதிகளை இப்போது பார்க்கலாம். நான் இந்த கரோல்பாக் பகுதியில் 37 ஆண்டுகளாக வசித்து வருகிறேன். இங்க இருக்கிற பெரும்பாலான தமிழர்கள், வட இந்தியர்கள் எனக்கு நன்றாக தெரியும். என்னை அவர்களுக்கு தெரியும். இந்த பகுதியில் பொதுவாக காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபி கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த தேர்தல் நேரத்தில் மட்டுமே வேட்பாளர்கள் மக்களை வந்து சந்திப்பதும் பிறகு அவர்கள் மாயமாக போய்விடுவதும் தான் பழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் இங்கே நாங்கள் எங்களுடைய கேப்டன் அவர்களுடைய ஆணையின்படி இங்கே வேட்பாளராக நான் இந்த ராஜேந்திர நகர் பகுதியிலே நான் களமிறங்கியிருக்கின்றேன். என்னுடைய ஆசை, என்னுடைய மக்கள் இங்க இருக்கின்ற பெரும்பாலான இந்த ஏழை மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வகையில் வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், பொதுநல தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலேயே தான் இங்கே நான் வேட்பாளராக களம் இறங்கியிருக்கின்றேன். இதற்கு உறுதுணையாக இருக்கின்ற எங்களுடைய கட்சி மற்ற நிர்வாகிகளுக்கும், தமிழகத்திலே இருந்து எங்களுக்கு உறுதுணையாக இங்கு வந்து எங்களோடு உழைக்கின்ற பெருமக்களுக்கும், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சுகாதாரம் மிகவும், இந்த கரோல்பாக் பகுதியிலே, ராஜேந்திர நகர் பகுதியிலே சுகாதாரம் மிகவும் சீரடைந்து கிடைக்கின்றது. மக்களுக்கு நல்ல காற்றோட்டம் உள்ள சரியான வசதி இல்லை, வாய்ப்புகள் இல்லை, வாழ்க்கை மிகவும் மோசமாக இருக்கின்றது. அவர்களுக்கு மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி இது கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இது வீட்டுக்கு வீடு இருக்கின்ற பெரியோர்கள் நன்றாக உணர்ந்துகிறார்கள், அதுக்காக வருந்துகிறார்கள். இவற்றையெல்லாம் குறைக்க வேண்டும் என்று சில கட்சிகள் சொல்லுகின்றன. நாங்கள் இதை முன்மாதிரியாக இங்கே இந்த உறுதிமொழியை தருகின்றோம். இதுக்காக நாங்கள் உழைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஒரு முறை என்னை இவர்கள் என்னுடைய இந்த பகுதியினுடைய எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்து விட்டால் அதன் பிறகு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் என்னையே தேர்ந்தெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு நான் இவர்களுக்கு பொதுநல சேவை செய்வேன் என்று நான் உறுதி கூறுகின்றேன். இங்க இருக்கின்ற தமிழ் மக்களும், வட இந்தியர்களும், என்னுடைய உடன்பிறவா சகோதரர்களும்,
நகாடா என்று சொல்லப்படுகின்ற முரசு சின்னத்திலே இவர்கள் வாக்களிக்க வேண்டுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ராஜேந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் மற்ற வேட்பாளர்கள் பணத்தை வாரி இறைக்கக்கூடியவர்கள், பெரும் பணக்காரர்கள், செல்வந்தர்களாக உள்ள இவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை கண்டுகொள்வார்களா என்றால் கேள்விக்குறியே. இத்தனை ஆண்டு காலமாக ஏமாற்றி ஓட்டு வாங்கிக் கொண்டு டெல்லி வாழ் தமிழர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்காத காங்கிரஸ் மற்றும் பாஜக மீது ராஜேந்திரா நகர் தொகுதி மக்கள் கடும் கோபத்தில் உள்ளதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. இதனால் தங்களின் பிரச்சனைகளை முன்வைத்து போராட முன்வந்துள்ள கேப்டனின் தேமுதிக வேட்பாளர்களுக்கே இந்த முறை வாக்களித்து வெற்றி செய்ய போவதாக டெல்லி மக்களின் குரல் ஓங்கி ஒலிக்கிறது. ये ताना पुंजी जी हमारे बहुत पुराने मित्र, 30 साल से हमारे मित्र हैं और इन्होंने एरिया में काम भी किया. हम इसके लिए टोटल वाल्मीकि समाज सपोर्ट करना चाहता है, तन मन धन से तीनों चीज से. தமிழ்காரர்களுக்கு ஒன்றும் செய்யல, இவர் வர்றதுனால நாங்கெல்லாம் நல்லா வந்து ஓட்டு போடுறோம், நல்லா செய்யறோம். எங்களுக்கு நல்லா தமிழ்காரர்களுக்கெல்லாம் சேர்ந்து இதை நல்லது செஞ்சுட்டு போங்க, எல்லாம் வந்து இவருக்கே ஓட்டு போடுறோம். हम इनके बीच में काफी साल से रहते हैं और अच्छी तरह से हम जानते हैं इनको. दूसरा ये है कि जो इनका चिन्ह नगाड़ा उसी में हम मोहर लगाएंगे. हाँ जी, धन्यवाद जी. बहुत अच्छा, बहुत अच्छी बात है. मतलब जो ये इनको मिल जाता बहुत भगवान की कृपा है. இந்த தொகுதியில் குடிநீர், கழிப்பறை வசதிகள் இல்லாமல் கடும் அவதிப்பட்டு வருகிறார்கள் பெண்கள். அத்துடன் மின் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் காங்கிரஸ் அரசு மீதும் மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். மேலும் பெண்களின் பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இத்தகைய நிர்வாக சீர்கேடுகளுக்கும் காரணமாக விளங்கக்கூடிய காங்கிரஸ் அரசு மீதுள்ள ஒட்டுமொத்த கோபத்தை வெளிப்படுத்த மக்கள் புறப்பட்டு விட்டார்கள் என்றே குறிப்பிடலாம். காங்கிரஸ் அரசு மீதுள்ள வெறுப்புணர்ச்சியால் ஒட்டுமொத்த ராஜேந்திர நகர் தொகுதி மக்களும் நமது தேமுதிக வேட்பாளரை ஆதரிக்க தொடங்கிவிட்டார்கள். தமிழ் மக்கள் மட்டுமன்றி ஹிந்தி பேசும் மக்களும் தேமுதிகவிற்கு ஆதரவு அளிக்க முன் வந்துள்ளார்கள். காங்கிரஸ், பாஜக என இரு கட்சிகளையும் நம்பி ஏமாந்த மக்கள் அவர்களுக்கு மாற்றாக தேமுதிகவை ஆதரித்து அந்த ஏழை பங்காளனான நமது வேட்பாளர் தானப்பனை வெற்றி பெற செய்ய தயாராகிவிட்டார்கள். தமிழ்காரங்க மொத்த டைம் வந்து நிக்கிறனால பெருமை போடுறான். இது வந்து இருந்தாங்கன்னா மேற்கொண்டு நமக்கு தமிழ்காரங்கள அடிப்படையில் என்ன தேவை இருக்குது, என்னென்ன கஷ்டம் புரிஞ்சு மேற்கொண்டு சேவைகள் செய்வாங்கிற நம்பிக்கையில தமிழ்காரங்களுக்கு ஓட்டு போட விரும்புகிறோம். நாங்கள் 1975 இருந்து இருக்கிறோம். பிரச்சனை தமிழ்காரங்கன்னா அவ்வளவு தூரம் ஜாஸ்தி மரியாதை ஜாஸ்தி குறைச்சலா தான் இருக்கும். தமிழ்காரங்க முறையில் யாரும் இது பண்ணி பேசுறதில்ல. மற்றவங்களுக்கு மதிப்பு தமிழ்காரங்க குறைவா தான் இருக்குது. இதுல ஒரு தமிழ்காரங்க ஒரு ஆள் இருந்து வேட்பாளர் நின்று சிவச்சு வந்தாங்கன்னா தமிழ்கார குறைபாடு தீர்த்து மேற்கொண்டு செய்கிற நல்லபடியாக செய்யலாம்ங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதனால தமிழ்காரன் யார் இருந்தாலும் அவங்களை ஓட்டளிச்சு சப்போர்ட் பண்ண விரும்புகிறோம். இதனிடையே டெல்லி சட்டசபை தேர்தலுக்கான பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து தேமுதிக தேர்தல் பணிக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. கழக இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் டெல்லி தேமுதிக வேட்பாளர்கள் 11 பேர் மற்றும் டெல்லி மாநில செயலாளர் தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக தேர்தல் பணிக்குழுவினரும் பங்கேற்று தங்களது ஆலோசனைகளை டெல்லி தேமுதிகவினருக்கு வழங்கினர். அப்போது வாக்குச்சாவடிகளில் பூத் ஏஜென்ட்டுகள் செயல்பட வேண்டிய முறை, பிரச்சார யுக்தி உள்ளிட்டவைகள் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கழக இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் திறந்தவெளி ஜீப் மூலம் பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். இதையடுத்து ஜங்புரா தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேமுதிக வேட்பாளர் சிவாவையும் ஆதரித்து LK சுதீஷ் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது டெல்லி வாழ் தமிழ் மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேமுதிக வேட்பாளர்களுக்கு அந்த மாநிலத்தைச் சேர்ந்த ஆளும் கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் தொடர்ந்து அச்சுறுத்தல் அளித்து வந்தாலும் அதனையெல்லாம் பொருட்படுத்தாமல் அங்குள்ள தமிழர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தேமுதிக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்கள் அடிப்படை பிரச்சனைகள் தீர்த்து வைக்க களமிறங்கியுள்ள தமிழக கட்சியான தேமுதிகவிற்கே தாங்கள் வாக்களிப்போம் என்று அங்கு வாழும் ஒட்டுமொத்த தமிழர்களும் சபதமேற்க தொடங்கிவிட்டார்கள். தமிழர் ஓட்டுகள் தமிழர் கட்சியான தேமுதிகவிற்கே என்ற உறுதியுடன் உள்ள டெல்லி வாழ் தமிழ் மக்கள் வாக்கு சேகரிக்க செல்லும் தேமுதிக வேட்பாளர்களுக்கு தங்களின் ஏகோபித்த ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். தங்களது நீண்டகால பிரச்சனைகளுக்காக முதலில் குரல் கொடுத்து
மற்ற அரசியல் கட்சியினரை திரும்பி பார்க்க வைத்துள்ள கேப்டனுக்கும் தேமுதிகவிற்கும் இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பெற்றுத் தருவோம் என்ற உறுதியுடன் உள்ளார்கள் டெல்லி வாழ் தமிழ் மக்கள். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 96.